வணக்கம். லைட்னிங் நியூஸ். பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சனரோ கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரேசிலில் இதுவரை 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகிலேயே அதிக பாதிப்புள்ள நாடுகளில் பிரேசில் 2வது இடத்தில் உள்ளது. இவருக்கு கடந்த 10ஆம் தேதி கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர் வீட்டில் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். ஒரு வாரத்திற்கு மேலாக தனிமைப்படுத்திக் கொண்ட பிறகு கடந்த 15ஆம் தேதி போல்சனரோ 2வது முறையாக கொரோனா பரிசோதனை செய்தார். அப்போதும் அவருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் மேலும் சில நாட்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு விரைவில் மீண்டும் பரிசோதனை செய்வேன் என போல்சனரோ கூறியிருந்தார். அதிபர் போல்சனரோவுக்கு 21ஆம் தேதி 3வது முறையாக கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. பரிசோதனையின் முடிவில் அவருக்கு மீண்டும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து சிகிச்சைகளை எடுத்துக் கொண்டார். இந்நிலையில் 4வது சோதனையில் கொரோனாவில் குணமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது பேஸ்புக் பக்கத்தில் அனைவருக்கும் வணக்கம், கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளேன் என புகைப்படத்துடன் பதிவிட்டுள்ளார். உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,62,326,000 உயர்ந்தது. இந்த வைரஸ் தொற்றுக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடாக அமெரிக்கா தொடர்ந்து நீடிக்கிறது. அதற்கு அடுத்த நிலையில் பிரேசில், இந்தியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, மெக்சிகோ, பெருசிலி, இங்கிலாந்து, ஈரான், ஸ்பெயின் போன்ற நாடுகள் உள்ளன. இந்த வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்றைய நிலவரப்படி 1,62,59,326 உயர்ந்துள்ளது. வைரஸில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 99,13,072 உயர்ந்துள்ளது. இந்த வைரசுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 6,48,440 உயர்ந்துள்ளது. அமெரிக்காவில் அதிகபட்சமாக 43,15,709 பேருக்கு தொற்று பாதித்துள்ளது. வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,49,398 உயர்ந்துள்ளது. 99,07,432 பேர் மீண்டுள்ளனர். கொரோனாவால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இலங்கைக்கு 3000 கோடி வழங்கும் ஒப்பந்தத்தில் ரிசர்வ் வங்கி கையெழுத்தாகி உள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கொரோனா தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அந்த நாட்டு அரசு இந்தியாவின் உதவியை நாடியது. அதன்படி இலங்கையின் அந்நிய செலவாணி இருப்புகளை உயர்த்துவதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து பரஸ்பர கரன்சி பரிவர்த்தனை திட்டத்தின் கீழ் 400 மில்லியன் அமெரிக்க டாலர், இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் 3000 கோடி பெற இலங்கை முடிவு செய்தது. இதற்கான ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என இலங்கை தகவல் தொடர்பு துறை மந்திரி பந்துல்லா குணவர்த்தனே கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி இந்த ஒப்பந்தம் குறித்து இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே, பிரதமர் மகிந்த ராஜபக்சே ஆகிய இருவரும் தனித்தனியாக பிரதமர் மோடியுடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினர். இந்த நிலையில் இலங்கைக்கு 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு தேவையான ஆவணங்களில் இந்திய ரிசர்வ் வங்கி கையெழுத்திட்டுள்ளதாக இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் கடனை திருப்பி செலுத்துவதை மறுசீரமைப்பது தொடர்பாக இருதரப்பு இடையே நடந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவில் முதல் முறையாக ஒரு நபருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கொரோனாவுக்கு 1,50,00,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர். இந்த நிலையில் இதுவரை தங்கள் நாட்டில் யாருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படவில்லை என்று வடகொரியா கூறி வந்த நிலையில் தென்கொரியாவில் இருந்து வடகொரியாவிற்கு சட்டவிரோதமாக நுழைந்த நபரால் கொரோனா அறிகுறி தென்பட்டதை அடுத்து அதிபர் கிம் ஜாங் உன் உயர் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். நாடு தழுவிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தியதாகவும் கொரோனா தொற்று பரவல் தடுக்க கேசாவ் நகரில் முழு ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. கொரோனா அறிகுறி கண்டுபிடிக்கப்பட்ட நபர் கடுமையான தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டார் என்றும் இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை, இது பேரழிவிற்கும் வழிவகுக்கும் என்று அந்த நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தென்கொரியாவில் தற்போது ஒரு நாளைக்கு 40 முதல் 60 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் மூலம் பாடம் நடத்தும் பல்கலைக்கழகங்களில் புதிதாக சேரும் வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்காவில் நுழைய தடை விதித்து டிரம்ப் நிர்வாகம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போது அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் கோர தாண்டவம் ஆடி வருவதால் அங்கு கல்வி பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் நடப்பு கல்வியாண்டிற்கான பாடங்களை ஆன்லைன் மூலம் எடுத்து வருகின்றனர். இது ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகத்திற்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவில் முழுவதும் ஆன்லைன் மூலம் பாடம் நடத்தும் பல்கலைக்கழகங்களில் புதிதாக கல்வி பயில வரும் வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்காவுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அந்த நாட்டின் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமைத்துறை அனுப்பியுள்ள அறிக்கையில் மார்ச் 9ஆம் தேதிக்கு பின்னர் பல்கலைக்கழகங்களில் சேர்க்கப்படாமல் உள்ள மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளில் சேர விரும்பினால் அவர்களுக்கு விசா வழங்கப்பட மாட்டாது.
அவர்கள் அமெரிக்காவில் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மார்ச் 9ஆம் தேதிக்கு முன்னர் கல்வி விசாக்களை பெற்ற வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்காவில் நுழைவதற்கு தடையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த அறிவிப்பு அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் ஆன்லைன் வகுப்புகளில் சேர விரும்பும் புதிய மாணவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்து வரும் கொரோனா பாதிப்பு காரணமாக சீன தலைநகர் பீஜிங்கில் தியேட்டர்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. சீனாவில் வைரஸ் தொற்று மேலும் பரவாமல் இருக்க மக்கள் அதிகம் கூடும் இடமான சினிமா தியேட்டர்கள் நாடு முழுவதும் மூடப்பட்டன. தற்போது பெரும்பாலான நாடுகளில் சினிமா தியேட்டர்கள் இன்னும் மூடப்பட்டுதான் உள்ளன. ஆனால் சீனாவில் கொரோனா பாதிப்பு குறைந்து வருவதால் சுமார் 6 மாதங்களுக்கு பிறகு அங்கு இந்த வார தொடக்கத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தியேட்டர்கள் திறக்கப்பட்டன. எனினும் கொரோனா பாதிப்பு மிகவும் குறைவாக உள்ள இடங்களில் மட்டுமே தியேட்டர்களை திறந்தனர். மிதமான பாதிப்பு, அதிகமான பாதிப்பு உள்ள இடங்களில் தியேட்டர்கள் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் சீன தலைநகர் பீஜிங்கில் நேற்று தியேட்டர்கள் திறக்கப்பட்டன. பீஜிங்கில் கொரோனா பாதிப்பு மெல்ல மெல்ல குறைந்து வருவதால் அங்கு மீண்டும் தியேட்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. எனினும் ஆன்லைன் மூலம் மட்டுமே டிக்கெட்டுகள் முன்பே முன்பதிவு செய்யப்பட வேண்டும். தியேட்டர்களில் மொத்த இருக்கைகளில் 30% மட்டுமே அனுமதி. தியேட்டர்களில் தின்பண்டங்கள் விற்கவோ சாப்பிடவோ அனுமதி கிடையாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளுடன் தியேட்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. சீனாவில் கடந்த வெள்ளிக்கிழமை வெறும் 21 பேருக்கு மட்டுமே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதும் அவர்களில் 6 பேர் சீனாவுக்கு வெளியே இருந்து வந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள The Lightning.News வெப்சைட்டை பாருங்கள்.